நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Thandivan.com மற்றும் Thandivan யூடியூப் சேனலில். டேய், எனக்கு அலினா கால் பண்ணா. அவ என்ன நம்ம பிளான் போடுறா? அவ பெர்மிஷன் இல்லாம ஒரு நாள் கூட நான் அவளை தொட்டதே கிடையாது. அதுக்காக ஏகப்பட்ட பணம் அவ வாங்கியிருக்கா. டேய், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நான் இப்போ ஒரு புது மனோட என் அச்சோக்கு மட்டும் சொந்தமான மனம். இனி என் வாழ்க்கையை அவளுக்காக மட்டும்தான். அப்படி வாழ விடாம யாராவது தடுத்தா உயிரோட கொளுத்திடுவேன். நீயா இருந்தாலும் அதான் முடிவு. இந்தாங்க. போலாமா? ஒரு நாள் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் என்ன, தினமும் வர்றேன். வா. மோனோ, இந்த எக்ஸ்ட்ரா அழகெல்லாம் வேணுமா? ஏய், பார்லர் முன்னாடியே வந்தாச்சு. இப்போ இந்த கேள்வி தேவையா? சும்மா போய் பார்த்துட்டு வரலாம். வாமா, நீ யாருன்னு உங்ககிட்ட சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலாம். அச்சோ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். நீ முடிஞ்சதை எனக்கு கால் பண்ணு. அஞ்சனா, நீங்க அஞ்சனா தானே? ஆமா. நான் யாருன்னு தெரியுதா? இல்ல. நான் தான் ஷாக் மிஸ்ஸே. அதான் கால் பண்ணுவனே. ஓ, இப்பதான் பாக்குறோம். அழகா இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடிலாம் நான் ஒண்ணுமே இல்ல. ஆமா, எங்க இந்த பக்கம்? நான் பார்லருக்கு போயிட்டு வரேன். நீங்களும் பார்லருக்கா வந்தீங்க? வாங்க, முடிச்சிட்டு பேசலாம். ஐயோ, வாங்க, நானும் கூட வரேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என் ஃப்ரெண்டுக்காக நான் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா என்ன? கமான் கமான். நீங்க இங்க இருக்கீங்களா டாடி? இங்க இருந்தா செடியில இருந்து சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும்ல. நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் philosophy புக்ஸ். சரி, அப்படின்னா நான் படிக்கல. அப்படி நான் சொல்லல. நான் இப்போ உங்க லைப்ரரிக்கு போய் எல்லா புக்ஸையும் படிச்சேன். அதெல்லாம் எனக்கே பிடிச்சிருந்தது. உங்க வாழ்க்கையில எந்த நாளையும் வெறுக்க கூடாது. நல்ல நாட்கள் மகிழ்ச்சியை தரும், கெட்ட நாட்கள் புதிய அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். சுவாமி விவேகானந்தர். ஆமாமா, நம்மோட ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு அனுபவம் தான். நாம தோல்வி அடைஞ்ச காரணத்தை கண்டுபிடிச்சு அதை நாம திருத்திக்கணும். வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷமா வாழணும். ஒவ்வொரு நாளும் ஈஸியா வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடணும்.
Everything is easy when you are busy, but nothing is easy when you are lazy. இத சொன்னதும் விவேகானந்தர் தாமா. டாடி, எனக்கு விவேகானந்தரோட கம்ப்ளீட் கலெக்ஷன்ஸ் வேணும். அது மட்டும் இல்லம்மா, வாழ்க்கையில வெற்றி அடைந்த எல்லா சாதனையாளர்களோட சுயசரிதையும் உனக்கு நான் வாங்கி தரேன். சரிங்க டாடி. வாங்க ஆண்டி, வாங்க. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அண்ணா, நான் ஆபீஸ்ல இருந்து வரேன். சோனாவை பாக்குறதுக்காக தான் வந்தேன். நான் இப்போ நார்மல் ஆயிட்டேன் ஆண்டி. சொல்லுங்க டாடி. ஆமா. மனுவும் அஞ்சனாவும் நல்லா இருக்காங்களா? மனு ஒரு நாள் வந்திருந்தான். அஞ்சனாவை பார்த்துதான் ரொம்ப நாள் ஆச்சு. வர சொல்றேம்மா. நான் இப்ப வரேன். சரிம்மா. மல்லிகா, உள்ள உட்காரேன். வேண்டாண்ணா, உடனே கிளம்பி ஆகணும். சோனா கிட்ட நல்ல சேஞ்சஸ் தெரியுது. வெறும் சேஞ்ச் மட்டும் இல்லம்மா, பிலாசபியும் சேர்த்து பேசுறா. ஆஹா. அவளோட கவலைகள் எல்லாம் பெரிய பெரிய ஞானிகள் சொன்ன தத்துவங்களை வச்சு கரைக்க பாக்குறா. அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோன்னு நான் ஒரு யோசனையிலே தான் வந்தேன். சரி, கம்பெனி எப்படி போகுது? நீங்க இல்லாத குறை நல்லாவே தெரியுது. மனுவோட ஃபைனல் செக்அப் முடிஞ்சிருச்சுன்னா அவனை வர சொல்லியிருக்கேன். அந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அஞ்சனா? அதை இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணணும். முதல்ல அவளோட எக்ஸாம் ரிசல்ட் வரணும். அதுக்கப்புறம் அவ படிக்க தான் ஆசைப்படுறானா அவ அதையே கண்டினியூ பண்ணட்டும். ராஜீவன், உங்களால கம்பெனியில சீக்கிரமா ஜாயின் பண்ண முடியும்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். ஆண்டி, டாடி நாளைக்கு கம்பெனில ஜாயின் பண்ணிடுவாரு. சோனா, அப்பா வேலையே பார்க்காம வீட்ல ஜாலியா இருக்காரு. டாடி வருவாரு. ஆண்டி, கொஞ்ச நேரம் இருந்து வீட்ல சாப்பிட்டுட்டு போங்க. நல்ல டேஸ்டி ஃபுட். இப்பெல்லாம் நீ நல்லா சமைக்கவும் கத்துக்கிட்டியா? நல்லா பண்றேன். ஆஹா. நான் இல்ல, டாடி. இந்த அப்ப நான் கிளம்புறேன்னா போயிட்டு வர சோனா. ஓகே ஆண்டி. சோனா. இப்ப போமா. சோனா, இதே மாதிரி எப்பவுமே நீ ஸ்மார்ட்டா இருக்கணும். நாம சோர்ந்து விழுந்ததையோ நாம ஒதுங்கி போனதையோ யாரும் தடுக்கல. வசந்த காலத்தை வரவேற்க இலைகள் உதிர்ந்து போறதாதான் எல்லாருமே நினைப்பாங்க. இது ஒரு கோட்டை ஆண்டி. சார்லி சாப்ளினே மனசு உடைஞ்சு அழுதப்ப கூட பார்வையாளர்கள் காமெடியா தான் பார்த்தாங்க. நீங்க கிளம்புங்க. எதுக்குமா அப்படி சொன்ன? மனசுல ஆழமா இருக்கிற கண்ணீர் சில நேரம் வெளியே வந்துரும்பா. நாம இப்படி சந்திப்போன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நாம ஏன் இனி திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆக கூடாது? எனக்கு இந்த ஊர்ல பெருசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, அதனால எனக்கு ஓகே தான்.
அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட பயோடேட்டா தெரிஞ்சுக்கணும். அதனால உங்க பேரை சொல்லுங்க. ஆதிரா. ஆதிரா. படிச்சது வளர்ந்தது எல்லாமே பெங்களூர்ல தான். அப்பாவும் அம்மாவும் தமிழ் தான். ஓ, அப்போ கல்யாணம் இன்னும் ஆகல. ஏன் அப்படி? மனோ மாதிரி ரொம்ப நல்ல திறமையான பையன் கிடைக்கலையே. ஆனா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஃபுல் பயோடேட்டாவையும் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னா என்னை பார்த்தா பயமா இருக்கா? இனிமே நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே நீ என்கிட்ட என்ன வேணாலும் ஓப்பனா பேசலாம், ஷேர் பண்ணலாம். அது என் லாக்கர்ல சேஃபா இருக்கும். நீ எந்த ஹெல்ப்பையும் என்கிட்ட எப்ப வேணாலும் கேட்கலாம். அப்படி எனக்கு எந்த ஹெல்ப்புமே தேவைப்படாது. என்னோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுற ஹஸ்பண்ட், எல்லா விஷயத்துலயுமே எங்களை ப்ரொடெக்ட் பண்ற எங்க அம்மா, நான் எல்லாத்தையும் ஷேர் பண்றதுக்கு என்னோட சுஜா, அப்பா இல்லைனாலும் எனக்கு இன்னைக்கு அப்பாவா இருக்கிற என் பாஸ்கர் மாமா, ரத்த உறவு இல்லைனாலும் ரத்த உறவை விட ஒரு படி மேல பாக்குற என்னோட ஷாஜி அண்ணன். இந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துக்கணும் தான் நான் சொல்றேன். யோசிக்கலாம். இந்த மனு ஒரு ரோமியோன்னு நான் கேள்விப்பட்டிருக்கனே. ஐயோ, அதெல்லாம் முன்னாடி. இப்போ அவருக்கு நான் மட்டும்தான். ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும்னு நாங்க காட்டுறோம். அப்படியெல்லாம் நடக்க நான் விட மாட்டேன். அது யாராலையும் முடியாத விஷயம். நம்ம வேணா சேலஞ்ச் பண்ணலாமா? பண்ணலாம். மனுவை நான் தட்டி தூக்குறேன். சேலஞ்ச். இதோ அவரே கூப்பிடுறாரு. என்னாச்சோ, முடிஞ்சதா? முடிஞ்சிருச்சு. நானும் வெளியே வந்துட்டேன். வரேன். அவர் வந்துட்டாரு. பேரர் பில். உண்மையிலேயே இது ஒரு ஷார்ட் டைம் மீட் தான்ல. நிறைய பேச வேண்டியது இருக்குல்ல. அப்புறமா பேசலாம். மனுவை விட்டுட்டு வர முதல்ல டைம் இருக்கா? வீட்டுக்கு வாங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம பேசலாம். அம்மாவையும் நீங்க மீட் பண்ணலாம். கண்டிப்பா நான் வருவேன். நான் தான் மனுவை தட்டி தூக்குறேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கேன்ல. நீ சேலஞ்ச வாபஸ் வாங்கிக்கிறியா? இல்ல. நான் காரை அங்கதான் நிப்பாட்டி இருக்கேன். நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். பாய். இருங்க, மனுவை நீங்க வந்து பார்க்கலையா? அவனை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அது சரி, நீங்க தான் டெய்லி கால் பண்ணி பேசிட்டு இருந்தீங்கல்ல. என்னை விட என் வீட்டுக்காரர் தானே உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் இப்பவும் அவனுக்கு ஒரு சஸ்பென்ஸ் தான். யாருங்கிற அந்த சஸ்பென்ஸ் அப்படியே இருக்கட்டும். இல்ல, இது சரியா இல்ல. என்ன மட்டும் பார்த்துட்டு போனா என் வீட்டுக்காரர் வருத்தப்படுவாரு. நான் வரது மாஸ் என்ட்ரியா இருக்கும்னு சொல்லி வச்சிருக்கேன். ப்ளீஸ் ஆதிரா, வாங்கலேன். சரி, வரேன். கண்டிப்பா அவருக்கு சர்ப்ரைஸா தான் இருக்கும். பயங்கர ஷாக் ஆக போறாரு. என்ன பார்த்தா அவன் ஷாக் ஆவான், கன்ஃபார்ம். யார் கண்ணிலையும் மாட்டாதால நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். மிஸ் ஏ, அங்க பாருங்க. எங்க? ஐயோ, அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? என்னாச்சோ, பகல்லே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? ஏன் கூட தான் வந்தாங்க மனு. அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? சரி, அவங்கள விடு. ஏதாவது அர்ஜென்ட்டா போயிருப்பாங்க. நம்ம கிளம்பலாம், வா. அப்புறம் பார்லர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இது லாஸ்ட் தான், இனிமே முடியாது.
சிக்னல்ல டிராப் பண்ணிட்டு கிளம்புனதும் பார்த்தா மிஸ் ஏ. உனக்கு அவளை தெரிஞ்சதா? இல்ல, அவங்க தான் என்ன கூப்பிட்டாங்க. பேரு ஆதிரா. இனிமே அப்படியே கூப்பிடலான்னு நாங்க பேசிட்டு இருந்தோம். பார்லருக்கும் என் கூடவே வந்தாங்க, முடியிற வரைக்கும் இருந்தாங்க. ம். அதுக்கப்புறம் ஜூஸ் ஷாப்புக்கு போயிட்டு ஜூஸ் குடிச்சோம். ஆஹா. அவள் எப்படி? அழகா இருக்காளான்னு கேக்குறீங்களா? யாரா இருந்தாலும் என் அச்சுவோட அழகை பீட் பண்ண முடியுமா? ரொம்ப புகழாதீங்க, நான் அப்படியே பறந்துட போறேன். நாம அவளையும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கம்பெனில சேர்க்கலாமான்னு கேட்டேன். நான் சேர்த்துட்டேனே. ஒரு போட்டோவாவது எடுத்துக்கலாம்ல. அவங்க எஸ்கேப் ஆவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே. உங்களை பார்க்கும்போது மாஸ் என்ட்ரியா தான் வருவேன்னு சொன்னாங்க, அதனாலதான் போயிருப்பாங்க போல. அவங்க ஒரு சேலஞ்ச் பண்ணாங்க, உங்களை அவங்க மயக்க போறாங்களாம். ஓஹோ. அவங்க காமெடிக்காக தான் சொன்னாங்க, ஆனா நான் சேலஞ்ச் பண்ணிட்டேன். சேலஞ்சில் அவ ஜெயிக்க தான் வாய்ப்பு அதிகம். அப்போ இந்த அஞ்சனா யாருன்னு தெரியும். வர வழியில ராஜீவ் சார் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு அம்மா சொன்னாங்க. உனக்கு ஏதாவது டென்ஷனா இருக்கா? ஒரு நாள் போய் தானே ஆகணும். ஹலோ, நான் அலீனா. உன் கூட பெங்களூர் ரீஜனல் காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஜூனியரா படிச்ச அலீனா. ஹாய் ஹலீனா, உன்னை மறக்க முடியுமா? ஆமா, மறக்கவே முடியாது. உன் ஃப்ரெண்டோட சேர்ந்து என் வாழ்க்கையவே கெடுத்தவனாச்சே. நீ இப்போ இங்க தான் இருக்கியா? ஆமா. ஏன் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? அப்பெல்லாம் மனுவுக்கு நீதானே எல்லாமே. முதல்ல நீ என்ன லவ் பண்ண, ப்ரப்போஸும் பண்ண. ஆனா உன் ஃப்ரெண்ட் என்ன கூட்டிட்டு போனப்போ ஒரு வார்த்தை கூட நீ பேசல. அலினா, அவனை எதிர்க்க என்னால முடியாது. ஆனா அவன் ஒரு அரக்கன்னு நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம். எனக்கு இப்போ என்னடா இருக்கு? எனக்கு இப்போ வாழ்க்கையே இல்லடா. நீ வேணும்னா பாரேன், இந்த அலீனா சபதம் பண்ணிட்டா. மனு அவன் ஏன் கூட தான் வாழணும். அதுக்கான எல்லா ஆதாரத்தோடையும் தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் மனு வீட்ல பாம்பு வெடிச்சிருச்சுன்னு நீ கேள்விப்படுவ. அலீனா போட போற முதல் பாம்பு நான் இப்ப அங்கதான் போறேன். அலினா, அவனும் அவனோட ஒய்ஃப் அஞ்சனாவும் இப்ப நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாம் என் வாழ்க்கையிலயும் இருந்துச்சு. அதை கெடுத்ததே அவன்தான். அவனுக்கு உறுதுணை நீ. ஹலோ, நான் அலீனா, மனுவோட ஃப்ரெண்டு. மனுசாரும் அஞ்சனாவும் கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க. நான் இப்போ மல்லிகா ஆண்டியை பார்த்தாலும் போதும். உள்ள வாங்க. சுஜா தானே? ஆமா, என்ன இப்படி தெரியும்? எனக்கு ஒரு நெற்றி கண் இருக்கு. நான் அந்த சிவன் மாதிரி. பரமசிவன் அந்த கண்ணை திறந்தாருன்னா எதிரில நிக்கிறவங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. என்ன சாம்பல் ஆக்கிடுவீங்களா? இல்ல, சாம்பலாக்குற திறமை என்கிட்ட இருக்கு. யார் சாம்பலாக போறாங்கன்னு சீக்கிரமாவே தெரிஞ்சிரும். மேடத்தை பார்க்கணும்ல?
வாங்க வாங்க உட்காருங்க. நான் மேடத்தை கூட்டிட்டு வரேன். ஓகே. நான் அந்த போட்டோவை பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கு. அது என்னோட மகனும் மருமகளும். அவ என்னோட மருமக மட்டும் இல்ல, என்னோட மக. நல்ல ஜோடி ஆண்டி. நான் யாருன்னு சுஜா சொன்னாலா? இல்ல, யாரோ பார்க்க வந்திருக்காங்கன்னு தான் சொன்னா. நான் அலீனா, பெங்களூர் ரீஜனல் காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல மனு கூட படிச்சவ. ஆ, சேம் இயர் இல்ல, ஜூனியர். இருந்தாலும் நாங்க திக் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆஹா. அப்படியா? உட்காருமா. தேங்க்யூ. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன் வீடு எங்கம்மா இருக்கு? நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பெங்களூர் தான். அப்பாவும் அம்மாவும் தமிழ். இங்க சும்மா தான் வந்தியா? நான் என்னோட ஒரு ஜாப் விஷயமா தான் வந்திருக்கேன் ஆண்டி. ஆ, என்ன வேலைமா? அது பர்சனல். அப்படின்னா சொல்ல வேண்டாம். இல்ல, உங்ககிட்ட சொல்ல ஆண்டி. என்னோட ஹஸ்பண்டும் நானும் கொஞ்சம் பிரிஞ்சு வாழ்றோம். நான் அவரோட திரும்பவும் சேரணும். நல்ல விஷயம்தான். வாழ்க்கையில ஒரு நாள் எல்லாமே சரியாகும். இந்த காலத்து பசங்க சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்க. சரி, உன் ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? இந்த சிட்டில தான் இருக்காரு. ஆஹா, நீ பாத்தியா? இல்ல, பார்க்கணும். மனுவோட அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.